ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான நண்டு கிரேவி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 கிலோ நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஜீரக மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சீரக மிளகு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் தேங்காய், வெங்காயத்தையும் அதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வெங்காயம் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லேசாக காஞ்சதும் பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சி முக்கு, பிரிஞ்சம், பூ, காஞ்ச மிளகா, சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதோட அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அப்படியே 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் வணக்கிறதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதங்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டையும் அதோட சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான தண்ணி ஊற்றி கலந்து வேக விட்டுக்கலாம். இருபது நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நண்டு கிரேவி நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.